அப்போ நம்ம பார்த்த நேற்று ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன, அதன் பிரதான தொழிற்பாடுகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம் பல்வேறு வகைப்பட்ட பணிச்செயல் முறைமை, அதாவது என்னென்ன வகையான ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு, என்னென்ன வகையான ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓஎஸ் இந்த வகைகள் நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம லேப்லாம் பெரும்பாலும் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் வந்து என்ன, விண்டோஸ். அப்போ விண்டோஸ் வந்து நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன ரிசர்ச் பண்ணி காட்டுறேன். விண்டோஸ் ஓஎஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் பாருங்க. இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் விண்டோஸ் ஓஎஸ் விண்டோஸ் 11. இப்போ புதுசாக வந்திருக்கிறது வந்து விண்டோஸ் 11 ஸ்பெஷல் 2025க்கு அப்டேட் ஆகிருக்கு. 25H2ங்கிறது தான் அதோட வெர்ஷனாக இருக்கு. அப்போ என்ன நடக்கப்பட்டிருக்கு, அப்போ விண்டோஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ங்கிறது தான் வந்து அப்டேட் ஆன ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா, நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேறு என்ன விண்டோஸ் ஆப்ரேட்டிங் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கிறத விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான் படிப்போம். என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் விண்டோஸில் இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தான் வந்து என்ன, இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பேச கேட்குதானே? அப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யாரு, இந்த விண்டோஸ்ங்கிறது. அப்போ விண்டோஸ் வந்து என்னன்னு கேட்டா ஒரு கொமர்ஷியல் யூஸ், அதாவது என்ன செய்யணும், காசு கட்டி தான் நீங்க பெற்றுக்கொள்ளணும். நம்ம இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், காசு கட்டி தான் யூஸ் பண்ணணும். நீங்க வந்து என்ன நினைக்க இயலாது, நினைச்ச மாதிரி யூஸ் பண்ண இயலாது. விளங்குதா? நம்ம வந்து கள்ளத்தனமா யூஸ் பண்ணலாம். சாதாரணமாக நிறைய பேர் என்ன செய்றாங்க, கள்ளத்தனமா யூஸ் பண்றாங்க. பட் இது வந்து என்னன்னு கேட்டா காசு செலுத்தி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா, இது வந்து யார் உருவாக்குனா, அமெரிக்காவோட பில் கேட்ஸ்னால வந்து என்ன செய்யப்பட்டுச்சு, இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தான் இது இந்த விண்டோஸ். சரியா, இதுல வந்து ஆரம்ப காலத்துல இருந்துச்சு பாத்தீங்கன்னு கேட்டா விண்டோஸ் எக்ஸ்பி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விண்டோஸ் ஆரம்ப காலத்துல ஒரு இது வந்து விண்டோஸ் எக்ஸ்பி. அதுக்கப்புறம் விண்டோஸ் விஸ்டா. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நிறைய விண்டோஸ் 7. அதுக்கப்புறம் விண்டோஸ் 8. அதுக்கப்புறம் விண்டோஸ் 10. இப்போ வந்திருக்கு விண்டோஸ் 11 வந்திருக்கு. இப்போ வந்திருக்கு லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ம் வந்துருச்சு. 2025 வந்து அப்டேட் ஆகிருக்கு. சரி, நம்ம பார்த்தோம் தானே. அப்ப விண்டோஸ்ன்றது பார்த்தீங்கன்னு கேட்டா ஒரு ஏன்னா வணிக, அதாவது வர்த்தக ரீதியான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வர்த்தக ரீதியானது. சரியா, ஏன் இது வந்து நம்ம காசு கட்டி தான் பெறணும். நீங்க வந்து என்ன செய்யாது, ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ண இயலாது. இது வந்து பாத்தீங்கன்னு கேட்டா நீங்க வந்து விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு கேட்டா நீங்க சாதாரண டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்லயும் லேப்டாப்ஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்றீங்க. அதே பாத்தீங்கன்னு கேட்டா சர்வர், அதாவது நான் சொல்லியிருக்கேன் சர்வர் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ரெண்டாவது படத்துல மூணாவது படத்துல பார்த்திருப்போம். இப்போ அதுல பாத்தீங்கன்னு கேட்டா விண்டோஸ் சர்வர்ங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்றோம். இது வந்து எது இருக்குன்னு கேட்டா சர்வர் கம்ப்யூட்டர் சேவையகம் நம்ம சொல்லுவோம். பெர்ஃபார்மன்ஸ்ல நல்ல இதா இருக்கும், கூடுதலா இருக்கும். அதே மாதிரி துல்லியமா இருக்கும், வேகம் கூட. அந்த மாதிரி பெரிய பெரிய செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்கு நம்ம சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ சர்வர் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஃபேஸ்புக்லயா இருக்கட்டும், கூகுள்லயா இருக்கட்டும், அந்த மாதிரி இப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சர்வர் கம்ப்யூட்டர் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது வந்து விண்டோஸ். அதுக்கு வந்து நம்ம இந்த விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7 நம்ம யூஸ் பண்ற டெஸ்க்டாப் லேப்டாப்க்கு யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோமா, சர்வர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இல்ல. அப்ப பெரும்பாலும் விண்டோஸ் சர்வர், லினக்ஸ், இப்போ லினக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கும். சரியா, பாருங்க. இந்த கணனி ஆகிய தொழிற்படுத்தி விண்டோஸ் மொபைல் எனும் பணிச்செயல் மூலமே அறிமுகம் செய்யப்படும். மேலும் சேவை கணினிகளின் சர்வர் தொழிற்பாடுக்கான சேவை அது வந்து ஸ்பெஷல் பர்பஸ், அதாவது அது என்னன்னு சொல்றது, தனித்துவமான சேவைகளுக்காக யூஸ் பண்றதுன்னு. இப்போ ஸ்பெஷலான ஒரு இதுக்கு யூஸ் பண்றதுன்னு விண்டோஸ் சர்வர்ஸ்லாம் சர்வர். அப்ப அதுக்கு வந்து நம்ம நாளாந்து யூஸ் பண்ற இது வந்து விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 11 யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு யூஸ் பண்ணுவேன் என்னன்னு கேட்டா விண்டோஸ் சர்வர். அப்ப விண்டோஸ் நிறுவனத்தின் சர்வர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு போடுற ஓஎஸ் வந்து விண்டோஸ் சர்வரா இருக்கும். லினக்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ லினக்ஸ் வந்து விண்டோஸ் பில்ல இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். அதுக்கப்புறம் பார்க்கலாம் மேக். இது என்ன மேக், அதாவது மேக்ங்கிறது நான் சொன்னேன் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். ஸ்டீவ் ஜாப்ஸால ஸ்டீவ் ஜாப்ஸ்னால உருவாக்கப்பட்டது இந்த ஆப்பிள் நிறுவனம். அப்ப உங்களுக்கு சொன்னேன். அப்ப மெக்ங்கிறது வந்து இது வந்து எதுக்குன்னு கேட்டா அதாவது ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆப்பிள் ஃபோன், ஐபோன்லாம் பார்த்துருக்கீங்க. அதுக்கு யூஸ் பண்றது இந்த மெக் ஓஎஸ். மெக் ஓஎஸும் ஐஓஎஸ்ன்னு சொல்லுவோம். சரி, இது வந்து விசிட் நிறுவனத்தின் ப்ராடக்டா இருக்கட்டும், அதுகளுக்கு மட்டும் தான். இப்போ ஆப்பிள் நிறுவனத்தின் போனா இருக்கட்டும், லேப்டாப்ஸா இருக்கட்டும், அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த மெக் பணி செயல் முறைமை. விளங்குச்சா? அப்ப இது வந்து இதுவும் பாத்தீங்கன்னு கேட்டா அதுக்கு மட்டும்தான் தனித்துவமா என்ன செய்ய போவோம்,
தனித்துவம். இதை வந்து விண்டோஸ் நம்ம ஒரு லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணலாது. இப்போ டெல்லோ ஹெச்பிஓ உள்ள லேப்டாப்புக்கு வந்து மேக் ஓஎஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? அதாவது ஆப்பிள் நிறுவனத்தின் ஒரு லேப்டாப்பா இருக்கட்டும் இல்லாட்டி போன் இருக்கும், அதுகளுக்கு தான் தனித்துவம். அந்த இதுக்கு மட்டும் தான். அது வந்து வேற இதுக்கு வந்து என்ன செய்யாது, சப்போர்ட் பண்ணாது. அதுதான் இது. இந்த பாருங்க, ஆப்பிள் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கணினிகளில் மட்டுமே நிறுவ முடியும் நான் சொன்னேன். இப்ப அதுக்கு மட்டும் தான் நிறுவ முடியும், வேற ஒரு இதுக்கு இந்த கிடையாது. அதுக்கப்புறம் உபுண்டு. இது வந்து உபுண்டு லினக்ஸ் பணிச்சுமை அடிப்படை. அதாவது உபுண்டுங்கிறது வந்து லினக்ஸ்ங்கிற ஓப்பன் சோர்ஸ் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை வச்சு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த உபுண்டுங்கிறது வந்து உருவாக்கப்பட்டுச்சு. சரியா? இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். இது வந்து ஓப்பன் சோர்ஸ். நீங்க வந்து என்ன செய்யலாம், நெட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம போட்டுக்கொள்ளலாம். சரியா? அப்போ உபுண்டுங்கிறது வேணா பாருங்க, இன்னைக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். லினக்ஸ் வந்து பெரும்பாலும் சர்வர் கம்ப்யூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் லினக்ஸ். உபுண்டு இந்த பாருங்க, இதான் உபுண்டு வாய்ஸ். இந்த இப்படி தான் இருப்பாரு. இந்த பென்குயின் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த இப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வெர்ச்சுவல் மிஷின் வந்து நம்ம என்ன செய்யலாம், உபுண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி இதாக்கலாம். அதெல்லாம் யூடியூப்ல நீங்க தேடி பாருங்க, உபுண்டுனா என்ன, என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, கொஞ்சம் தேடுங்க. அதுக்கெல்லாம் நீங்க உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் மாதிரியே உள்ள ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் உபுண்டு. உபுண்டுனா என்ன, இதோட இது எப்படி இருக்கும், அப்போ அதான் நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. அப்போ அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். தேடி பாருங்க. உபுண்டுங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இமேஜஸ் காட்டுறேன் என்ன உங்களுக்கு போயிட்டு. இப்படிதான் இருப்பாரு. இந்த இப்படித்தான் இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இப்படித்தான் இருப்பாரு டெஸ்க்டாப்ல. இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ இதுதான் இப்படிதான் இருப்பாரு. ஓம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நீங்க வந்து தேடி பாருங்க, உபுண்டு எப்படி லேப்டாப்ல விர்ச்சுவல் மிஷினா போட்டுக்கிறது. அதெல்லாம் நீங்க தேடி பாருங்க, யூடியூப்ஸ்ல நிறைய இருக்கு. இப்போ அதெல்லாம் நான் சொல்லி தந்துகிட்டு கேளாது, அது வந்து நீங்க தான் பார்க்கணும். சரியா? இப்போ உபுண்டுங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அது வந்து எதை அடிப்படையாக வச்சு வந்துச்சுன்னு கேட்டா, லினக்ஸ்ங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அடிப்படையாக வச்சு தான் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு கேட்டா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. சரியா? இருந்தா லினக்ஸ். சரியா? இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது வந்து நீங்க போய் நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி பாருங்க, அதில் போயிட்டு இதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த இந்த லிங்க்ல போயிட்டு என்ன செய்யலாம், நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சொன்ன ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆண்ட்ராய்டுங்கிறது நம்ம ஆண்ட்ராய்டு நம்ம யூஸ் பண்றது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன். அப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனுங்கிறது என்ன சொன்னேன், நம்ம யூஸ் பண்ற எந்த ஃபோன், அப்போ ஆப்பிள் ப்ராடக்டை தவிர்த்து மற்ற ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் நம்ம யூஸ், சாம்சங்கா இருக்கட்டும், ஹுவாவியா இருக்கட்டும், லெனோவா இருக்கட்டும், ஹானரா இருக்கட்டும், இப்ப அந்த மாதிரி நம்ம நிறைய ஃபோன்ஸ் யூஸ் பண்றோம் தானே. அப்ப அந்த மாதிரி ஃபோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு கேட்டா, கூகுள் நிறுவனத்தின் ஆண்ட்ராய்டு தான். கூகுள் நிறுவனம் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆண்ட்ராய்டு. அப்ப ஆண்ட்ராய்டு வந்து கூகுள் நிறுவனத்தினால உருவாக்கப்பட்டது. அந்த அந்த கூகுள் நிறுவனத்தினால உருவாக்கப்பட்ட ஆண்ட்ராய்டு தான் வந்து மொபைல் ஃபோன்ஸ்ல ரொம்ப இப்ப ஆக்கிரமிச்சிருக்கிறது வந்து இந்த ஆண்ட்ராய்டு தான். அப்ப ஃபோன்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இந்த ஆண்ட்ராய்டுங்கிற இந்த ஆப்ரேட்டிங் இதுவும் ஒரு ஃப்ரீ. இது வந்து ஃப்ரீ. இது ஒரு ஃப்ரீயான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா? மைக்ரோசாஃப்ட்டும் மேக் அதுகள் வந்து இல்லை. இது அந்தான லினக்ஸ். அந்தான லினக்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னு கேட்டா, லினக்ஸை அடிப்படை வச்சு இலங்கையில உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அந்தான லினக்ஸ். சரியா? இப்ப ஓப்பன் சோர்ஸ்ங்கிறது என்ன, அவங்களோட சோர்ஸ் கோடோட நமக்கு கிடைக்கும். அதை நமக்கு ஏற்ற மாதிரி மோடிஃபை பண்ணிக்கலாம். அப்ப அதுதான் நம்ம ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவோம். அப்ப கிடைக்கிறத வந்து நமக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டோம், கஸ்டமைஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது இந்த அந்தான லினக்ஸ். அப்ப அந்த அந்தான லினக்ஸை வந்து என்ன செய்யப்பட்டுச்சுன்னு கேட்டா, இலங்கையில உள்ளவங்க உருவாக்குனதுனால தான் இதுக்கு வந்து அந்தான லினக்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ அதையும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். வேணுச்சா? இப்போ இதுதான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கோஎஸ் இருக்கு, விண்டோஸ் இருக்கு, விண்டோஸ்ல என்னென்ன வகைகள் இருக்கு, இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ போய் சர்ச் பண்ணிப்பாங்க விண்டோஸ்ல என்னென்ன. இப்போ ஆரம்பத்துல என்ன இருந்துச்சு, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆரம்பத்துல என்ன, அதுக்கப்புறம் லேட்டஸ்டா என்ன இருக்கு. இப்போ வந்து லேட்டஸ்டான ஃபோனுக்கு வந்து ஐஃபோனுக்கு வந்து இப்போ ஐஃபோன் 17 நினைக்கிறேன், 17 ப்ரோ இத்தனை வந்திருக்கு. அப்போ அதுக்கு வந்து 16 ப்ரோ 17 ப்ரோ வந்துருக்குல்ல, அதுக்கு என்ன மாடல்ஸ் வந்திருக்கு, அதுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபோன்ல வச்சுக்கோ நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. கூகுளில் சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ ஐடி மாணவர் அப்படித்தான் இருக்கும் நீங்க.
சரியா? அப்புறம் லினக்ஸ்னா என்ன, அதை எங்க யூஸ் பண்றாங்க, எந்தெந்த நிறுவனங்கள் யூஸ் பண்ணுது. ஆண்ட்ராய்ட்னா என்ன, ஆண்ட்ராய்ட்ல இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன. இப்போ ஆண்ட்ராய்ட்ல இப்போ நிறைய வெர்ஷன் வந்திருக்கு. அப்போ ஆண்ட்ராய்ட்ல என்ன லேட்டஸ்டான வெர்ஷன் வந்திருக்கு, என்ன அப்டேட் ஆயிருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க தேடி பாக்குறீங்க. விளங்குதா? அப்ப அதுதான் இது. சரியா? அதுக்கப்புறம் பார்க்கிறோம் பணி செயல்முறையை வகைப்படுத்துறோம். அதன் செயற்பாடுகளின் அடிப்படையிலும் யூசர் அடிப்படையிலையும் வந்து பணி செயல்முறையை நம்ம எவ்வாறு வகைப்படுத்துறோம் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? பெஸ்ட் பார்க்கலாம் சிங்கிள் யூசர், அதுக்கப்புறம் மல்டி யூசர், அதுக்கப்புறம் மல்டி டாஸ்க், அதுக்கப்புறம் ரியல் டைம். அதாவது தனிப்பயனர் சிங்கிள் யூசர், ஒரு யூசர், ஒரு ஒரு நிமிஷத்துல வந்து ஒரு நேரத்துல வந்து ஒரு யூசர் மட்டும் யூஸ் பண்றது அது சிங்கிள் யூசர்னு சொல்றது. பார்ப்போம் ஒவ்வொன்றா. ஒரு தடவையில் ஒரு பயனருக்கு மட்டும் சேவையை வழங்கும் பயண செயல்முறை இது. அதாவது பயணிக்கிட்ட இது வந்து இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யணும்னா ஆரம்ப காலத்தில் உள்ளது. எம்எஸ் டோஸ் பணி செயல்முறை இதெல்லாம் ஆரம்ப காலத்துல உள்ளது. எம்எஸ் டோஸ்ங்கிறது ஒரு 2000 அதுக்கு முன்னாடி 1900 உள்ள ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இது வந்து என்ன செய்யணும் கேட்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு நேரத்துல ஒரு யூசருக்கு மட்டும்தான் நடக்கும். ஒரு ஒரு செயற்பாடு மட்டும்தான் செய்யலாம் ஒரு டைம்ல. இப்ப என்ன செய்யலாது, இப்ப இங்கிட்டு நம்ம அங்கிட்டு டைப் பண்ணிக்கிட்டு இங்கிட்டு பாட்டு கேட்கலாது. விளங்குதா? அந்த மாதிரி இப்ப என்ன செய்ய நம்ம என்ன செய்வோம், எக்ஸல்ல ஏதாச்சும் ஒண்ணு டைப் பண்ணி என்ன செஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்ககிட்ட பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். சரி விளையாட்டு படம்னு பார்த்துக்கிட்டு இருப்போம், இறங்கிட்டு சர்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லை, டைப் பண்றா டைப் பண்ற மட்டும். அப்ப ஒரு நேரத்துல ஒரு வேலையை மட்டும்தான், ஒரு சேவையை மட்டும் தான் வழங்கும். அதுதான் சொல்றது சிங்கிள் யூசர்னு. சரியா? ஒரு யூசருக்கு ஒரு நேரத்துல மட்டும், அதுதான் எம்எஸ் டோஸ். சரியா? அடுத்து பல் பயன்பாட்டு பணி செயல் முறைமை. இங்கிலீஷ்ல ஜாயின் பண்ணுங்க. சரியா? அடுத்து பல் பயன்பாட்டு பணி செயல் முறைமை. ஒரு தடவையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனர்களினால் கணினி தொழிற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய பணி செயல் முறைமை இதுவாகும். அதாவது ஒரு ஒரு தடவையில வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு நேரத்துல பல யூசர் ஒரு கம்ப்யூட்டர் என்ன செய்யறாங்க, ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிதான். ஒரு நேரத்துல இந்த ஒரு கம்ப்யூட்டரை வந்து என்ன செய்யறாங்க, பல யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த ஒரு யூசர் இந்த ஒரு யூசர் அப்ப இவர் என்ன செய்யறாரு, அப்ப 3 4 யூசர்ஸ் வந்து ஒரு நேரத்துல யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம சொல்லுவோம் எது மாதிரி, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் அதுகளில் யூஸ் பண்ணப்பட்ட இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் மல்டி டாஸ்க், அதாவது மல்டி யூசர்னு சொல்லுவோம். பல் பயன்பாட்டு பணி செயல் முறைமை, மல்டி யூசர். சரியா? அப்போ ஒரு நேரத்துல வந்து என்ன, ஒரு கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து 4 5 யூசர்ஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட யூசர்ஸ் வந்து இதாக்கு வேலை செய்யறது தான் மல்டி யூசர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா லினக்ஸ், இந்த நான் சொன்னேன் லினக்ஸ் இதெல்லாம் வந்து சாதாரண கம்ப்யூட்டர்ஸ்ல வேலை செய்யல. இது வந்து லினக்ஸ் விண்டோஸ் சர்வர்ஸ் அப்படின்னு சர்வர் கம்ப்யூட்டர்ஸ்ல தான் நம்ம இதையும் யூஸ் பண்ணுவோம். அப்போ லினக்ஸ் விண்டோஸ் சர்வர் நான் சொன்னேன், விண்டோஸ் சர்வர்லாம் சர்வர் கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்றேன். அப்ப நம்மளோட கம்ப்யூட்டர்ல வந்து இப்ப நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தன் வந்து யூஸ் பண்ண இயலுமா? இல்லாது. ஒரு வேலையை தான் செஞ்சு, இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன்னா இப்ப நான் மட்டும்தான் லொக் ஆகி நான் எந்த வேலையை மட்டும் செய்யலாம். இன்னொரு ஆள் வந்து என்ன லொக் ஆகி வேலை செஞ்சுக்கிட்டு கேள்வி கம்ப்யூட்டர்ல இயலாது. அப்ப இது வந்து மல்டி யூசர் இது வந்து. சரியா? அதுக்கப்புறம் பல்கொள் பணி செல்வம் ஒரு தடவை பல செயற்பாடுகளே செய்யக்கூடியது. அதாவது நான் சொன்னேன் இப்ப நம்ம யூஸ் பண்றதுல என்ன செய்வோம், ஒரு டைம்ல வந்து நம்ம நிறைய வேலையை செய்வோம். ஒண்ணுங்க டைப் பண்ணுவோம், உங்ககிட்ட படம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுப்போம். அதெல்லாம் செய்வோம். அதுதான் வந்து பல்கொள் மல்டி டாஸ்க். பல்கொள் பணிங்கிறது மல்டி டாஸ்க். டாஸ்க்ங்கிறது வேலை தானே. இப்போ கொள் பணிங்கிறது வேலை. நிறைய வேலைகளை செய்யுது மல்டி டாஸ்க் அப்படின்ட்டு. அப்போ மல்டி டாஸ்க் உதாரணத்துக்கு நான் சொன்னோம், விண்டோஸ் 7 இருக்கட்டும், விண்டோஸ் 8 இருக்கும், மெக் ஓஎஸ், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்க் வேலைகளை செய்யறாரு. அதுக்கப்புறம் ரியல் டைம் நிகழ் நேர பணி செயல்முறைமை ரியல். இப்ப நீங்க ஏடிஎம் எல்லாம் போயிருப்பீங்க. சரியா? ஏடிஎம் இயந்திரம்லாம் போய் பாருங்க. நீங்க ஒரு உள்ளீடு நீங்க ஏதாச்சும் கார்டை இன்சர்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கான அடுத்து லாங்குவேஜ் இதாக்க வரும். சரியா? நீங்க அந்த மாதிரி ப்ரொசஸர்லாம் அப்பப்போ கிளிக் பண்ண என்ன செய்யும், அதுக்கான அவுட்புட்டும் அப்பப்பவுமே ரியலா காட்டும். ஏன்னா ரியல் டைம்ல இருக்கும். அப்ப அதே நேரத்துல உங்களுக்கான அவுட்புட் லேட் ஆகுமா? இல்ல, குயிக்கா அது அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும். நீங்க என்ற காசு எவ்வளவு அமௌண்ட்டோ அதற்கு டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கும், காசு வந்து வெளியில வரும். அப்ப நீங்க என்டர் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிடுமா? ரியல் டைம் இருக்குமா? அங்க இல்ல. ரியல் டைம்ங்கிறதுனா அந்த ரியலா இருக்கும். அது அந்த டைம்ல அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கான அவுட்புட் துலங்கல காட்டணும். என்ன? அப்ப ஏடிஎம் மிஷின்லாம் அதுக்கப்புறம் வெண்ட மிஷின், அதுக்கு அந்த நீங்க பாத்துருக்கீங்க, அந்த படங்கள்ல பார்த்திருந்தாலும் பார்த்திருப்பீங்க. கோயின்ஸ் அதுக்கெல்லாம் போட்டா அதுல என்ன கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து நம்ம வெண்ட மிஷின் சொல்லுவோம். சரியா? வெண்ட மிஷின். சரியா? இப்போ இலங்கையில நிறைய இருக்கு, சில கம்பெனிஸ் அதுகள்லாம் இருக்கு. என்ன செய்வோம், கோயின்ஸ் சரி காசு சரி போட்ட வைக்கி நமக்கு தேவையான செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து அந்த பொருள் வந்து வரும்.
அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டா வேண்ட மிஷின். அதெல்லாம் ரியல் டைமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதை இப்ப நீங்க ஏடிஎம்க்கு போனா இப்ப யோசிச்சுக்கணும், இது வந்து என்ன, ஒரு ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஏன் விண்டோஸ் பாருங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று தானே இருக்கு, மெஷினை இயக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துறது தானே. ஒரு யூசருக்கும் அந்த மெஷினுக்கும் இன்டர்ஃபேஸ் உருவாக்குறது யாரு, அந்த சாஃப்ட்வேர் தானே. அது ஒரு அது ஒரு நிறுவனத்தால அந்த மெஷினுக்காக, அது ஏடிஎம் மிஷினுக்காக உருவாக்கப்பட்ட பிஓசிட. நீங்க இப்ப என்ன ஏடிஎம் போய் பாருங்க, பிஓசிட இன்டர்ஃபேஸும் பீப்புள்ஸ் இன்டர்ஃபேஸும் டிஃபரெண்டா தான் இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். ஆப்ரேட்டிங் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த மிஷினுக்கு போடப்பட்டிருக்கு. அது வந்து நிகர பணி செயல்முறைமையா இருக்கும். விளங்குச்சா விளங்கலையா? டவுட்லயே. அப்ப என்ன மல்டி யூசர் யூசர் பார்த்துருக்கோம். யூசருங்களுக்குள்ள ஒரு எம்எல் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? ஒரு நேரத்துல என்ன, ஒரு பயனாளர் மட்டும்தான் தொழில் இணைஞ்சு வேலை செய்ய முடியும். மல்டி டாஸ்க்ங்கிறது ஒரு நேரத்துல வந்து பல வேலைகளை செய்வோம். மல்டி டாஸ்க். மல்டி யூசர்ங்கிறது வந்து ஒரு நேரத்துல பல பயனர்கள் ஒரு கம்ப்யூட்டர்ல இணைந்து வேலை செய்வார். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்ல மாதிரி வரும். சரியா? இதெல்லாம் பார்த்த ரியல் டைம் அந்தந்த நேரத்துல வந்து துலங்களை காட்டக்கூடியதா இருக்கணும். ஏடிஎம்மா இருக்கட்டும், வெண்ட மிஷினா இருக்கட்டும், அதே மாதிரி கல்குலேட்டரா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்துல ரியல் டைமா காட்டும். வழங்குச்சா வழங்கலையா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எதுவும் டவுட்ஸ்? சுஷினி டவுட் இருக்கா? விளங்குச்சா என்ன சொன்னேன்ட்டு? லக்ஷ்யா? இல்ல சார். ஓகே. அதுக்கப்புறம் போறோம் சுதர்ஷினி கதைங்க. சரி சார். ஓகே, டவுட்லயே. இல்ல சார். அதுக்கப்புறம் பார்க்க போறோம் பணி செயல்முறையின் சேவைகள். நம்ம முதலாவது சேவை நம்ம பார்த்துக்கிறோம் என்ன, கணினி முறைமையில வன்பொருளையும் அதாவது பயனருக்கும் ஒரு யூசருக்கும் ஒரு இடைமுகத்தை வழங்குறது நம்ம ஆரம்பத்திலே படிச்சிட்டோம். ஏன்னா ஆரம்பத்திலே படித்தோம். சரியா? அப்ப பயனருக்கும் அதாவது வன்பொருளுக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில ஒரு இடைமுகத்தை வழங்குறது வந்து பிரதான தொழிற்பாடு யாரு, இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல. என்னவா ஆரம்பத்துல படிச்சு, நான் ஆரம்பத்துல நேற்று கிளாஸ்லயும் சொன்னேன், அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு இடைமுகத்தை உருவாக்குறது யாரு, இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதே மாதிரி கணினியுள்ள வன்பொருட்களையும் மென்பொருட்களையும் முகாமை செய்கிறாரு. என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றாரு. பாத்தீங்கன்னு கேட்டா என்னென்ன முகாமைத்துவம் செய்யறாரு. ஒண்ணு ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் நினைவக அதாவது மெமரி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் டிவைஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் நெட்வொர்க். இவ்வளவு மேனேஜ்மெண்ட் செயற்பாடுகளையும் செய்யறாரு. நம்ம இதை ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, நினைவக முகாமைனா என்ன, சாதன முகாமைனா என்ன, கோப்பு முகாமைனா என்ன, காப்பு முகாமைனா என்ன, வலையமைப்பு லேசான விஷயம் தானே. இப்போ உங்களுக்கு கேட்டா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தொழிற்பாடு என்ன, பிரதான தொழில்கள் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன இரண்டை குறிப்பிடுங்க. ஒண்ணு யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுக்குறாரு, இடைமுகத்தை வழங்குறாரு, அதுக்கப்புறம் வன்பொருள் மற்றும் மென்பொருட்களை வந்து முகாமைத்துவம் செய்யறாரு. என்னென்ன முகாமைத்துவம் செய்யறாருன்னு கேட்க நீங்க இதெல்லாம் எழுத போறீங்க. ஒண்ணு முறைமை ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் நினைவக முகாமைத்துவம், சாதன முகாமைத்துவம், கோப்பு முகாமைத்துவம், காப்பு முகாமைத்துவம், அதுக்கப்புறம் வலையமைப்பு முகாமைத்துவம். இப்ப பார்க்க போறோம் முறைவழி முகாமைத்துவம். அதாவது நான் சொல்லியிருக்கேன், இப்ப நான் ஒரு கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம், ஒரு கம்ப்யூட்டர்ல என்ன நடக்க போகுது, ஒரு போன்லயோ இதுலயோ வந்து பாருங்க, ஒரு நேரத்துல வந்து இப்போ மல்டி டாஸ்கிங்குள்ள மல்டி டாஸ்க் இதுக்குள்ள என்ன நடக்கும், பல்வேறு வேலைகள். இந்த ப்ரொசஸர்ங்கிறது ஒரு மூலம்னு நான் சொல்லியிருக்கேன், நமக்கு மூலமா தான் கம்ப்யூட்டர்ல ப்ரொசஸர். அப்ப அதுல என்ன நடக்கும், பல்வேறு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்ப இங்க இருந்து நீங்க டைப் பண்ணுவீங்க, பிரிண்ட் ஒன்று போடுவீங்க, அப்ப பிரிண்ட் எடுக்கணும். இப்ப நீங்க டைப் பண்றா இது வந்து டைப் ஆகணும் வேர்ட்ல, அதுக்கப்புறம் எக்ஸல் ஏதாச்சும் டைப் பண்ணா அதுவும் டைப் ஆகணும், அதுக்கப்புறம் பிரிண்ட் ஒன்று போட்டீங்கன்னா அது பிரிண்ட்டுக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு நேரத்துல பல வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்ப அந்த டைம்ல என்ன நடக்கணும், இவர் வந்து என்ன செய்யணும், இந்த ப்ரொசஸர் வந்து கணக்கா அதுக்கான டைமை வந்து எலக்ட் பண்ணும். இவர் டைப் பண்ணா இது வந்து வேர்ட்ல தான் டைப் பண்ணா அப்போ வேர்ட்ல டைப் ஆகணும், இது எக்ஸல டைப் பண்ணா இது எக்ஸல்ல டைப் ஆகணும், இப்போ ஸ்லைடு ஒன்று செஞ்சுக்கிறேன் ஸ்லைட்ல, இப்போ பிரிண்ட் ஒன்று போட்டுக்கா இப்போ பிரிண்ட் ஒன்று இங்கே போகணும். அப்படி அவ்வளவு செயற்பாடுகளையும் ப்ரொசஸையும் என்ன செய்யணும்னு கேட்டா, ப்ரொசஸர் என்ன செய்யணும், இவர் மேனேஜ் பண்ணணுமா இல்லையா? ஆஹ் அந்த மேனேஜ் பண்றதுக்கு யார் உதவி செய்வாருன்னு கேட்டா, இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம். எந்த செயற்பாடு முன்னுக்கு நடக்கணும், எதுக்கு இப்போ ஒரு வேலை ஒன்று செய்யணும் பண்ணி என்ன செய்யறோம், பிரிண்ட் ஒன்று எடுக்க போறேன், இப்போ பிரிண்டர் வந்து கனெக்ட் ஆகி இல்லை,
நான் என்ன செய்யல, பிரிண்ட் வந்து கனெக்ட் ஆகல. நான் பிரிண்ட் கொடுத்துட்டேன். அப்போ வந்து அதுக்கான எரர் மெசேஜை காட்டணும், இன்னும் வந்து பிரிண்டர் வந்து கனெக்ட் ஆகல. அதே ஆக்டிவ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்ப ஒவ்வொரு ப்ரொசஸருக்கான டைமை அலோகேட் பண்றது, என்னதுக்கான டைம் என்ன, இந்த இந்த டைம்ல எந்த எந்த வேலை நடக்கும். நம்ம ஒரு சும்மா நம்ம மாதிரி தான். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஒரு 4-5 வேலை செய்ய போறோம்னு கேட்டா, அப்ப என்ன செய்யணும், நம்ம வந்து அந்த இவெண்ட்டை மேனேஜ் பண்ண போறோம். எப்படி எந்த வேலை எது முன்னுக்கு நடக்கணும், எது பின்னுக்கு நடக்கணும். இப்ப அதுக்கான வளங்கள் இருக்கா. இப்ப நீங்க உதாரணத்துக்கு என்ன, ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்றீங்க. இப்ப முதல் நீங்க சொல்லுவீங்க, முதல் வந்து இந்த பெலூன் எல்லாம் கட்டுங்க, பெலூன்லாம் ஊதி எடுங்க, அதுக்கப்புறம் இந்த பெலூன்லாம் கட்டுங்க, சரியா, அதுக்கப்புறம் இந்த ரிபன்லாம் ஒட்டி எடுத்துருங்க, சரியா, அதுக்கப்புறம் பிரிண்டட் எதுவும் இருக்குதா அதை எடுத்துருங்க. அப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்றோம் தெரியுமா. அந்த மாதிரி தான் இந்த ப்ரொசஸும் நடக்கிறாரு. என்ன நடக்கு, இந்த வேலையை முதல் செய்யுங்க. இந்த வேலை செய்யறதுக்கு இப்ப பெலூன் வேணா, பெலூன் வந்து வாங்கிட்டு வரல, அதனால பெலூன் ஊதுறதை நிப்பாட்டிட்டு மற்ற வேலையை செய்யுங்க. அப்ப ப்ரொசஸ் வந்து சொல்றாரு, இந்த இப்ப பிரிண்டர் வந்து இதாக போறீங்க, பிரிண்டர் இன்னும் கனெக்ட் ஆகல, அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டு சாரி அப்ப அதை நிப்பாட்டிட்டு என்ன செய்யுங்க, மத்த ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி அதுக்கான ப்ரொசஸருக்கான டைமை மேனேஜ் பண்றது, எந்த டைம்ல இந்த வேலை நடக்கணும், அதுக்கான எவ்வளவு டைம் எடுக்கணும், சரியா, அதுக்கான ரிசோர்ஸ் எங்க இருந்து எடுக்கணும், அதெல்லாம் செய்யறது இந்த முறை வழி முகாமைத்துவம். விளங்குச்சா. இப்போ ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது அதுதான். சரியா, வச்சு பாருங்க தேவைன்னா. அல்லது இதுதான் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட்ங்கிறது நான் சொல்லியிருக்கேன். அதாவது நமக்கு நம்ம ரெண்டு மேனேஜ்மெண்ட், அதாவது மெமரி பார்த்துருக்கோம். ஒன்னு